ஞாயிற்றுக்கிழமையான ஆட்டுக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்றது ஒரு நம்மளோட பழக்கம். இங்கே அமெரிக்காலலாம் நம்ம நினச்சோன்னா ஆட்டுக்கறி வாங்க முடியாது. ஏன்னா அது சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே பொதுவாக மக்கள் சாப்பிட்றது மாட்டுக்கறி தான். அதனால் இந்த ஆடு வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஆட்டுக்கறி வந்து க்யூபாக போட்டு நல்லா விற்கும். அது வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கனாக்கா இது கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கறியோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக 95% அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 100% சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் சுட சுட அப்படியே கடையிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அப்படி வந்து நம்ம குழம்பு வைப்போம். அதோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது எதையுமே. அதை வந்து கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். தேங்காவே நாங்கள் வந்து ஃப்ரோசன் தேங்காய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து தேங்காய்லாம் நினச்சோன்னா கிடைக்காது. வந்த புதுசுலலாம் முழு தேங்காய் எதையோ வாங்கிட்டு வந்து அதை அழுகி போன மாதிரி வாசம் அடிக்கும். அப்புறம் தான் கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி ஃப்ரோசன் தேங்காய் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரோசன் தேங்காவை எடுத்து நம்ம இந்த மாதிரி மைக்ரோவேவில் வச்சு நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா சூப்பராக வந்து புது தேங்காய் மாதிரி அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து தான் நாங்கள் வந்து குழம்புக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சு மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மட்டன் மாதிரி நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டும் அது மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் என்ன அதில் சூப்பராக தஞ்சாவூர் ஸ்டைலில் ஒரு தனி குழம்பு மாதிரி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு நல்ல கமக்கமான ஒரு மட்டன் குழம்பு வச்சு அப்புறம் சப்பாத்தியோட பேர் பண்ணி சூப்பராக ஒரு சண்டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டு சண்டே எப்படி இருந்துச்சு? உங்கள் வீட்டில் என்ன மட்டனா சிக்கனா ஃபிஷ்ஷா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.